அன்பு தமிழ் சொந்தங்களை வணங்கி மகிழ்கின்றேன். புறநானூற்றின் 2வது பாடல். சேரமான் பெருஞ்சோற்று உதிய சேரலாதன் பற்றிய பாடல். முரஞ்சியூர் முடிநாகனார் பாடியது. திணை பாடான் திணை. பாடான் திணை என்றால் வாழ்த்தி பாடுவது. முரஞ்சியூர் முடிநாகனார் என்பவர் பாடிய பாடல். பாடப்பட்ட தலைவன் யாரென்றால் சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன். இந்த பாடலை முதலில் வாசிக்கின்றேன். மண் திணிந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் தெறலும் அழியும் உடையோய் நின் கடற்பிறந்த ஞாயிறு பெயர்த்தும் நின் வெண்தலை புணரி குடகடல் குளிக்கும். நின் வெண்தலை புணரி குடகடல் குளிக்கும். யாணர் வைப்பின் நன்னாட்டுப் பொருண வான வரம்பனை நீயோ பெரும. அலங்குளை புரவி ஐவரொடு சினையி நிலந்தலை கொண்ட புலம்பூன் தும்பை ஈரைம்பதின்மரும் பொருது களத்து ஒளிய. நிலந்தலை கொண்ட புலம்பூன் தும்பை ஈரைம்பதின்மரும் பொருது களத்து ஒளிய. பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி திரியினும். பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி திரியினும் திரியா சுற்றமொடு முழுது சேன் விளங்கி நடிக்கின்றி நிலியரோ அத்தை. அடுக்கத்து சிறுதலை நவ்வி பெருங்கண் அந்தி அந்தணர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கில். அந்தியில் அந்தணர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கில் துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே. அதாவது நீ இமயமலையும் பொதியமலையும் போன்றவன். எப்படின்னா, சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் என்று ஒரு சேர மன்னன் இருந்தான். அவன்தான் இந்த மகாபாரத போரில் ஈடுபட்ட வீரர்களுக்கு சோறு வழங்கியவன், அன்னதானம் செய்த புண்ணியவான் அவன். இப்போ மகாபாரத போர் எங்கே நடந்தது? வடக்க. சேரமான் இருந்தது தெற்கு மூலையில், கேரளாவில், ஆல்மோஸ்ட் கேரளா தான். அங்கேருந்து வடக்க போர் நடந்த இடத்துக்கு அவ்வளவு சாப்பாடு, பெருஞ்சோறு அப்படின்னா யுத்த களத்தில் வழங்கப்படும் சோறு. சிலர் சொல்லுவாங்க அது ரத்தம் கலந்த சோறு அப்படின்வாங்க. அவங்களுக்கு அந்த போர் வீரம் வரணுன்றதுக்காக ரத்தம் கலந்த சோறு கொடுப்பாங்கன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க இல்லை, இது அளவில் பெரியது, மிகுதியான சோறு. ஏன்னா அவ்வளோ பேர், எத்தனை அக்ரோனி படைகள் அங்கே இருந்தனன்னு நம்ம படிச்சிருக்கோம். அவங்க எல்லாரும் போர் புரியும் போது பேர் எண் என்று சொல்லக்கூடிய வெள்ளம், ஆம்பல், அந்த எண்களெல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோன்னா அந்த பாரத போரில் தான் பார்க்குறோம். அவ்வளோ பேர் போரிட்டாங்க. அவ்வளோ பேருக்கு சோறு கொடுக்கணும்னா இங்கேருந்து சேர நாட்டிலிருந்து சோறு வழங்கப்பட்டதாக இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. அதனால் அவன் பேரே பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் என்று அமைக்கப்பட்டது. இப்போது இவனை வாழ்த்தி பாடியது இந்த பாடல். அதை பற்றி பார்ப்போம். முதல்ல ஐம்பூதத்தை சொல்கிறார். ஐம்பூதத்தின் இயற்கை போல. இந்த மன்னன் எப்படிப்பட்டவன்னா நிலையான புகழுடையவன். நிலையானதுன்னா என்ன? இந்த ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. ஐம்பூதங்களின் இயற்கை போல மண் திணிந்த நிலனும். நிலத்தில் என்ன இருக்குது? மண்ணு தான் திணிச்சு வைக்கப்பட்டிருக்குது.
மண் திணிந்த நிலமும் இந்த நிலத்தை ஏந்தியிருக்கும் விசும்பும் வானமும். நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும். அந்த வானத்தை தடவி செல்கின்ற தைவருதல் அப்படின்னா, தைவரு அப்படின்னா தடவுதல், தடவி செல்லும் வழியும். வழி பொதுளகரம் போட்டால் காற்று, சிறப்புலகரம் போட்டால் பாதை. இந்த குண்டுலான்னு சொல்லுவோம்ல, அந்த லா போட்டால் பெயின், வலி, வேதனை. அப்போ வலி, வழி, வழி, அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிடணும். இங்கே சொல்லியிருக்கிறது காற்று, நடுலகரம், பொதுலகரம் லா, அது வழி. வழித்தலைய தீயும், அந்த காற்றினால் உசுப்பேற்றப்படும் நெருப்பும். காற்றினால் அதிகரிக்கப்படுவது எது? நெருப்பு. தீ முரணிய நீரும், அந்த தீயை அணைக்கக்கூடியது, தீயோடு முரண்படக்கூடியது எதுனா நீர். நெருப்பு மிக கொடியது, அந்த காற்றடித்தால் இன்னும் நெருப்பு வேகமாக பரவும். வழித்தலைய தீயும் தீ முரணிய நீரும், அந்த தீக்கு முரண்பாடாக விளங்கக்கூடியது நீர். இந்த ஐந்தும், நிலம், நிலத்தோடு தொடர்புடைய வானம், வானத்தில் ஓடு தொடர்புடைய காற்று, காற்றோடு தொடர்புடைய நெருப்பு, நெருப்பை அணைக்கின்ற நீர். எப்படி அழகாக அந்த செயினை கொண்டு போகிறாங்க பாருங்க. இந்த ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல இந்த ஐம்பெரும் பூதங்களும் என்ன செய்யும்னு சொல்கிறேன். அதனுடைய இயற்கை பண்பு, அதனுடைய அந்த நேச்சுரல் குவாலிட்டின்றாங்கல்ல, அந்த பண்பு என்னன்னா, போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியதகலமும் வலியும் தெரலும் அழியும் உடையோய். அதை போல நீ உன்னை போற்றுபவர்களை பொறுத்து கொள்வாய். இப்போ நம்ம மண்ணையோ வானத்தையோ காற்றையோ நல்ல விதமாக நடத்தினா அது நமக்கு தீங்கு செய்யாது, நமக்கு நல்லது செய்யும். ஆனால் நாம் இயற்கைக்கு தீங்கு செய்தால் அது நம்ம திருப்பி பலமாக அடிக்கும். இப்போ அந்த நம்ம நேச்சுரல் கலாமிட்டிஸ் பார்க்குறோம், குளோபல் வார்மிங் பார்க்குறோம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? நாம் இயற்கைக்கு செய்கின்ற தீங்கின் விளைவு தான் நமக்கு திரும்ப வருது. ஆக போற்றார் பொறுத்தலும், உன்னை போற்றுகின்றவர்களை பொறுத்து கொள்வதும். அடுத்தது சூழ்ச்சியது அகலமும், அப்படி போற்றவில்லை என்றால் அவர்களை அழிப்பதற்கான திட்டமிடலும். வலியும் தெரலும், உடல் வலியும் மனத்தின்மையும், மன உறுதி இருக்கணும், உடல் வலிமையும் மனத்தின்மையும், அழியும் இரக்கமும், அதே நேரத்தில் பகைவரிடத்தில் கொஞ்சம் இரக்கமும் இருக்கணும், இரக்கமும் உடையோய். மன்னனே, உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னா, இந்த ஐம்பூதங்களின் இயற்கை போல உன்னை போற்றுகின்றவரை பொறுத்து மகிழ்கின்றாய். அவ்வாறு இல்லாமல் உன்னோடு முரண்படுபவர்கள், உன்னோடு பகைப்பவர்கள், அவர்களை அழித்து கட்டுவதற்காக அதற்கான திட்டமிடலை செய்கின்றாய். உன்னுடைய உடல் வலிமை, மனத்தின்மை, அவர்களின்பால் கொண்ட இரக்கம், இது எல்லாமே உன்னிடம் இருக்கின்றது. எல்லா நட்பண்புகளும் ஒருங்கே பொருந்தியவன் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன். அவ்வாறு அழியும் என்றால் இரக்கமும் உடையவனே, நின் கடல் பிறந்த ஞாயிறு, உன்னுடைய கடல் தான். இப்போ கேரளானா தெரியும் உங்களுக்கு, மலையும் ஆழமும் தான். ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் ஆழம், கடல். அதுதான் அந்த உன்னுடைய கடல்லையே பிறந்த ஞாயிறு என்ன செய்யும்னா, பெயர்த்தும் இடம் மாறி திரும்ப நின் வெண்தலை புணரி, வெண்தலை புணரினா வெண்மையான தலைப்பகுதியை உடைய அலைகள். அலை வரும்போது எப்படி இருக்கும்? அப்படி வெள்ளையா தெரியும் இல்லையா, அலையா, அதுதான் வெண்தலை புணரி அப்படின்றாரு. வெண்மையா நிறத்தில் தலையை உடைய அலைகள் கொண்ட கடல் குளிக்கும். அந்த சூரியன் என்ன செய்யுமா, திரும்ப மேற்கு கடலில் குளிக்குமா, குளிச்சுட்டு மறுநாள் வரும். ஆக உன்னுடைய கடல்லையே பிறக்கின்ற ஞாயிறு மீண்டும் உன்னுடைய இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு கடலில் குளிக்கும். அதாவது என்னன்னா, அந்த நாட்டில் கிழக்கையும் கடல் மேற்கையும் கடல்னு அர்த்தம். கிழக்கு பகுதியில் உதிக்கின்ற சூரியன், கடலிலிருந்து உதிக்கின்ற சூரியன் மேற்கு பகுதி கடலில் சென்று மறைகின்றது, குளிக்கும். இன்னொன்று என்ன இருக்குது அந்த நாட்டில்னா, யாணர் வைப்பின் நன்னாட்டு பொருண. யாணர் வைப்பு, யாணர்னா 3 சொல்லினா புதிதான அப்படின்னு அர்த்தம். வைப்புனா நிதி. இப்போ வைப்பு நிதின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வைப்பு அப்படின்னா நிதி. ஆக புதிதாக வருவாய் வந்து கொண்டே இருக்குமா. இந்த நாட்டுக்கு புதிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். எப்படின்னா, அங்கே தான் அந்த
கடல் மூலமாக பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற கடற்கரை பட்டணங்கள் மிகுந்த நாடு கேரள நாடு அல்லது சேர நாடு. அங்கே வந்து புதுசாக கப்பல் வந்து சேரும், பொருட்களை இறக்குவாங்க, திரும்ப பொருளேற்றி கொண்டு போகும். புதிய வருவாய் வந்து கொண்டே இருக்கும். நியூ கரன்சி, ஃபாரின் கரன்சின்றமே அந்த மாதிரி புதிதாக வருமானம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நன்னாட்டு பொருண. நீ நல்ல நாட்டுக்கு தலைவனானவன். நீ எப்படிப்பட்டவன்னா, இயற்கையை போன்ற போற்றாரை பொறுத்து கொள்கின்றவன், போற்றாதாரை அழிக்கின்றவன். உன்னுடைய நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் உதிக்கும் கதிரவன் மேற்கு பகுதியில் மறைகின்றது. உன்னுடைய நாட்டுக்கு தினமும் புதிதாக வருவாய் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட நல்ல நாட்டுக்கு தலைவனே, வான வரம்பனை நீயோ பெருமை. உனக்கு வானம்தான் எல்லையோ, உனக்கு வானம்தான் வரம்பான். அவ்வளவு உயரம் வரைக்கும் உன்னால் உன்னுடைய பேரும் புகழும் செல்லும் அல்லவா என்று சொல்லி, வான வரம்பனை நீயோ பெருமை. மன்னனே, நீ வந்து வானவரம்பன் இமயவரம்பன் என்ற பட்டப்பெயர்கள் சேர மன்னர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. மற்றவர்களுக்கு, அந்த பாண்டியர்களுக்கோ சோழர்களுக்கோ அந்த பெயர்கள் கொடுக்கப்படலை. இமயவரம்பன், வானவரம்பன், சேரலாதன் இந்த மாதிரி பெயர்லாம் சேர மன்னர்களுக்குரிய பெயர்கள். சரி, இப்படி வாழ்த்திட்டார். அடுத்து என்ன சொல்கிறாரு? அலங்குலை புரவி ஐவரோடு சினையே. அலங்குலைனா அந்த தலையாட்டம்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு நெத்தியில் வச்சிருக்கிற அந்த ஒரு இது அணி, அது வந்து தலையாட்டம்னுவாங்க. அது குதிச்சு போகும்போது அது நெத்தியில் இருக்கிறது ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த தலையாட்டம் அணிந்த புரவினா குதிரை உடைய ஐவரோடு முரண்பட்ட, ஐவரோடு சினையினா ஐவரோடு சினந்த, கோபப்பட்டு முரண்பட்ட, நிலந்தலை கொண்ட புலம்பூந்தொம்பை. இந்த நிலத்தின் மீது படர்ந்து இல்லை, விளைந்து அல்லது வளர்ந்திருக்கின்ற தும்பை செடியில் காணப்படுகின்ற புலம்பூந்தும்பை அப்படின்னா பொன் போன்ற தும்பை. அது வந்து கலர் கிடையாது, அதனுடைய மதிப்பு. இப்போ தும்பைன்றது மழைக்காலத்தில் ஒரு அருமருந்து. தும்பை தும்பை செடியை அதை பறித்து போட்டு கொதிக்க வச்சு நுண்டு கருப்பட்டி போட்டு குடித்தா அந்த அடை மழை காலத்தில் வந்து தொண்டை கட்டாது, தலையில் நீர் தலைப்பாறோன்னு சொல்கிற நீர் தங்காது, இறங்கிரும். தடுமன்னு சொல்லுவோம், அது என்னது, ஜலதோஷம் பிடிக்காது. ஒரு கொளிஞ்சி, வேம்பு, தும்பை இது மூணையும் செடியோடு பறித்து போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை எடுத்து கருப்பட்டி போட்டு குடிக்கலாம். இல்லை அது அந்த தும்பை செடியை போட்டு ஆவி பிடிக்கலாம். தலையில் மூக்கில் எல்லாம் அந்த நீர் கோர்த்திருந்து இந்த ரன்னிங் நோஸ்னுவாங்களே அந்த மாதிரி மூக்கில் நீர் ஒழுகிக்கிட்டு இருந்து அதெல்லாம் நின்றோம். ஆக அந்த மதிப்பு காரணமாக புலம்பூந்தும்பை, பொன் போன்ற மதிப்புடைய தும்பை, அதை தன்னுடைய சின்னமாக கொண்டவன் யாருன்னா ஈரைம்பதின்மரும். ஈரைம்பதின்மர்னா 100வர். இப்போ முதல்ல 5 பேர், இவங்க 100 பேர். இவர்கள் 5 பேரும் 100 பேரும் பொருது களத்து ஒழிய. பொருது களம்னா போர்க்களம், ஒருவரை ஒருவர், பொருதுனா சண்டையிடுறது, பொருதுனா சண்டையிடு. ஆக அந்த சண்டையிடும் போர்க்களத்தில் செத்து ஒழிய, ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டு 2 தரப்பு படை வீரர்களும் செத்தொழிய, பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். குறையாம, வரையாதுன்னா வரைனா எல்லை, எல்லையே இல்லாமல் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறது. மிகு பதம் நிறைய அளவு, பெருஞ்சோறு அவங்களுக்கு நிறைய உணவு படைத்தவனே. இது ஒரு தகவல். அலங்குலை புரவி ஐவரோடு சினையி நிலந்தலை கொண்ட புலம்பூந்தும்பை ஈரைம்பதின்மர் 250 ஈரைம்பதின்மரோடு பொருதுகளத்து ஒழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். அடுத்தது பால் புளிப்பினும், அளபடையில் போட்டிருக்குது, அதனால தான் அந்த நீட்டுறேன். பால் புளிப்பினும் பகல் இருளினும். பால் புளிச்சாலும் சரி, பகல் இருட்டாகி போனாலும் சரி, 4 வேத நெறி திரியினும், 4 வேதங்களின் நெறி திரிந்து போனாலும் கூட, திரியா சுற்றமோடு, உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறாங்கள, உன்னுடைய சுற்றத்தினர், உன்னுடைய மந்திரி பிரதானிகள், உன்னுடைய படை தளபதிகள், உன்னுடைய அணுக்க வீரர்கள், காவல் படையில் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் தான் மன்னனுக்கு சுற்றத்தினர். மனைவி மக்கள்லாம் தனி. மன்னனுக்கு எந்நேரமும் சுற்றம்னு சொல்கிறது யார்? நாட்டுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், படைத்தளபதி போன்றவர்கள். அவர்கள் வந்து திரிவதில்லைன்னா மாறவே மாட்டாங்க. இவனுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இந்த மன்னனுக்கு வந்து
ரொம்ப விசுவாசமாக உயிருக்கு உயிராக உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த திரியா சுற்றம். பால் புளிக்கலாம், பகல் திரியலாம், நால்வேத நெறி கூட மாறி போகலாம். ஆனால் சேரலாதன் கூட இருக்கக்கூடிய அந்த சுற்றமானது மாறவே மாறாது. அவர்களுடைய பண்பு மாறாது. திரியா சுற்றமோடு முழுது சேன் விளங்கி. சேன்னா ரொம்ப தூரம், வெகு தொலைவுக்கு உன்னுடைய புகழ் விளங்கி, உன்னுடைய பேர் விளங்கி, நடுக்கின்றி நிலையரோ, எந்தவித நடுக்கமும் பயமும் அச்சமும் இல்லாமல் நிலைத்து நிற்பாயாக. உன்னுடைய புகழ், உன்னுடைய பெருமை எல்லாமே எந்த ஒரு மாறுபாடும் குற்றமும் வராமல் நிலைத்து நிற்கும். உன்னுடைய புகழ் நிலைத்து நிற்கும். நீ நீண்ட காலம் நிலைத்து வாழ்வாய். உனக்கு எந்த ஒரு பிரச்சனையோ கவலையோ சிக்கலோ எதுவும் வராது. அதுதான் நடுக்கின்றி, நீ நடுங்குகின்ற அளவுக்கு உனக்கு எந்த ஒரு நிலைமையும் ஏற்படாது. அடுத்தது அடுக்கத்து சிறுதலை நவ்வி. அடுக்கத்துனா அடுக்கடுக்காக உள்ள மலை, மவுண்டன் ரேஞ்சஸ்னு சொல்கிறோம்ல, அதுதான் அடுக்கம். அடுக்கடுக்காக உள்ள மலை. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, கற்கள் அல்லது பாறைகள் அடுக்கப்பட்டிருக்கும் மலைன்னு சொல்லுவாங்க. பாறைகள் கீழேருந்து மேலாக அடுக்கப்பட்டிருக்கும், அதை ஒரு பொருள் சொல்லுவாங்க. இன்னொன்று அப்படியே அடுக்கடுக்கா ரேஞ்சஸ்னு சொல்கிற மாதிரி போகிற மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த மலை அடிவாரத்தில் சிறிய தலையை கொண்ட நவ்வியும் பெருங்கண் மாப்பிணை, பெரிய அழகான கண்களை கொண்ட தன்னுடைய பிணையோடு ஆண்மானும் பெண்மானும் விளையாடுகின்ற அந்தி பொழுது. சின்ன தலை, பெரிய கண்ணு கொண்ட ஆண் பெண் மான்கள் விளையாடுகின்ற அந்தி பொழுதில் அந்தனர் அருங்கடன் இருக்கும். அந்த நேரம் தான் என்ன செய்வாங்க, அந்தணர்கள் தங்களுடைய அந்த சந்தியாவந்தனம் செய்கின்ற நேரம். ஆக அந்தனர் அருங்கடன் இருக்கும். முத்தி விளக்கில் துஞ்சும். 3 தீ, அவங்க 3 தீ வளர்த்து யாகம் செய்வாங்க. அது என்ன தீனா, ஆஸ்வனீயம், கார்கபத்தியம், தக்கினாக்கியம் என்ற 3 தீ. அந்த 3 தீக்கு பேர் அது. அப்படி முத்தி விளக்கில், அந்த நெருப்பு எரிகின்ற விளக்கு துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே. நீ எப்படி நிலை பெறுவாய், உன்னுடைய பெயர் நன்கு விளங்கும். அப்படி முழுது சேன் விளங்கி நடுக்கின்றி நிலியரோ, நீ எவ்வித நடுக்கமும் இல்லாமல் நிலைத்து நிற்பாயாக. எதுபோலனா பொற்கோட்டு இமயமும், பொன்னாலாகிய சிகரங்களை உடைய. ஏன் பொன்னாலாகிய சிகரம்? இந்த மாலை நேரத்தில் கதிரவனுடைய மஞ்சள் நிற வானம், அந்த மஞ்சள் நிற கதிர்கள் பட்டு சிகரங்கள் பொன்னாலாகியது போல் காட்சியளிக்கின்றனவாம். அதனால் பொற்கோட்டு இமயமும் பொதியமும், இமயமலையின் சிகரமும் பொதியமலையின் சிகரமும் மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் பொன்னாலாகிய சிகரங்களை போல காட்சியளிக்கின்றன. இந்த பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே நடுக்கின்றி நிலியரோ, எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் நீ நடுக்கின்றி மலையைப் போல நிலைத்து நிற்பாய். உன்னுடைய புகழ் நிலைத்து நிற்கும். இந்த சேரலாதன் இவர்களுக்கு பெரும் சோற்று உதியஞ்சேரலாதன் உணவு வழங்கியவன். அடுத்து தன்னை போற்றியவர்கள், தன்னுடைய மக்கள், தன்னுடைய குடிப்படைகளுக்கு அவன் பொறுத்தலோடு அவர்களிடம் பொறுமையாக நிதானமாக நல்லவனாக அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சிறந்த மன்னனாக நடந்து கொள்வான். அவர்களுக்கு துன்பம் தருகின்ற, தன்னுடைய படைகளுக்கு தன்னுடைய மக்களுக்கு துன்பம் தருகின்ற பகைவர்களை அவன் அழிக்கக்கூடிய உடல் வலிமையும் மனத்தின்மையும் அவர்களிடம் இரக்கம் காட்டுகின்ற தன்னழியும் கொண்டவன். ஆக இவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அவனுடைய நாட்டில் தான் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே அவன் நாட்டு கடலிலேயே மறைகின்றது. புரியுதா? ஆக இத்தனை தகவல்களையும் உள்ளடக்கியதாக இந்த பாடல் விளங்குகின்றது. இப்பொழுது வாசிக்கின்றேன், நீங்களே இந்த பாடலின் பொருளை புரிந்து கொள்வீர்கள். மண் திணிந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்புதைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் தெரலும் அழியும் உடையோய். மண் திணிந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்புதைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு
ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியதகலமும் வலியும் தேரலும் அழியும் உடையோய் நின் கடல் பிறந்த ஞாயிறு பெயர்த்தும் நின் வெண்தலை புணரி குட கடல் குளிக்கும். குட கடல்னா மேற்கு கடல், குண கடல்னா கிழக்கு கடல். குண திசை அப்படின்னா கிழக்கு, குட திசை அப்படின்னா மேற்கு. நின் கடல் பிறந்த ஞாயிறு பெயர்த்தும் நின் வெண்தலை புணரி குடகடல் குளிக்கும். யாணர் வைப்பின் நன்னாட்டு பொருண, யாணர் வைப்பின் நன்னாட்டு பொருண வான வரம்பனை நீயோ பெரும, வான வரம்பனை நீயோ பெரும. அலங்குளை புரவி ஐவரொடு சினையி நிலந்தலை கொண்ட பொலம்பூன் தும்பை ஈரைம்பதின்மரோடு பொருது களத்து ஒளிய. அலங்குளை புரவி, புரவினா குதிரை, ஐவரொடு சினையி நிலந்தலை கொண்ட பொலம்பூன் தும்பை ஈரைம்பதின்மரோடு பொருதுகளத்து ஒளிய. பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய், பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி திரியினும் திரியா சுற்றமொடு முழுது சேண் விளங்கி நடிக்கின்றி நிலியரோ அத்தை அடுக்கத்து சிறுதலை நவ்வி பெருங்கண் மா பிணை அந்தி அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கில் துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே. பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே. முரஞ்சியூர் முடி நாகனார் எழுதிய பாடல். இந்த பாடலில் நமக்கு மகாபாரத போரின் போது இங்கிருந்த சேர மன்னன் அந்த போர்க்களத்தில் போரிட்ட வீரர்களுக்கு பெருஞ்சோறு வழங்கினான் என்ற ஒரு தகவல் காண கிடைக்கின்றது. அடுத்ததாக ஐம்பூதங்கள் பற்றிய, அவை ஒவ்வொன்றுக்கும் இடையில் உள்ள அந்த ஒற்றுமை, அந்த பிணைப்பு, ஒற்றுமை இல்லை பிணைப்பு. இதை இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தவங்க யார்கிட்டையாவது கேட்டிங்கன்னா அதை ரொம்ப அழகாக அது இதில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் உண்மையை எடுத்து சொல்லுவாங்க. எப்படி நிலத்திலிருந்து விசும்பு, விசும்பிலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பை அணைக்கின்ற நீர், இதற்கான அந்த தொடர்பு, அதெல்லாம் ஒரு அறிவியல் உண்மை. அதை அந்த காலத்திலேயே உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. நன்றி, வணக்கம்.